ஒரு ஜாதக கட்டத்தில் 2வது வீடு 7வது வீடு 10வது வீடு வந்து ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ராசியை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ராசி மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் ஜோதிடத்தில் வந்துட்டு ஒரு ஜாதகத்தில் முக்கியமான அம்சங்கள் வந்து எதெல்லாம் பார்த்தா நம்ம லைஃப்பை தீர்மானிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு சேலம் ஜோதிடம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக வந்துட்டு ஒரு ஜாதகத்தில் என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணால் நம்மளுக்கு லைஃப் பார்த்து கரெக்டாக அமையும், ஸோ இதெல்லாம் முக்கியமான கட்டங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் ராசியை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ராசி மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த லக்னத்தையும் பார்க்கணும். ஸோ ராசி அப்படிங்கிறது ஒரு மனநிலை குறிக்கிற மாதிரி, லக்னங்கிறது அவங்க உடல்நிலை, மைண்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத் எல்லாமே லக்னத்தை வச்சு தீர்மானிப்போம். ஸோ லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கெரியர் க்ரோத் நல்லாயிருக்கும், அவங்களோட லைஃபோட ஃப்யூச்சர் பார்த்து எப்படிங்கிறது நம்ம தீர்மானிக்க முடியும். அதே அவங்களோட லக்னம் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ரொம்ப போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ராசி மட்டும் பார்க்காம முதல்ல நம்ம அவங்க லக்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல் படி பார்க்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதக கட்டத்தில் 2வது வீடு 7வது வீடு 10வது வீடு வந்து நம்ம வாழ்க்கையில் முக்கியமான அம்சமாக இருக்குது. ஸோ இந்த 3 வீடும் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம தீர்மானித்து தான் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் எதை குறிக்குது அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஸோ 2வது வீடு, ஸோ ஃபேமிலி, மணி, நம்மளோட க்ரோத்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 2வது வீடு தான் குறிக்குது. ஸோ இந்த 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி வந்துட்டு நல்லா இருக்கும், வாக்குஸ்தானம் ஸ்பீச் வந்து நல்லா அமையும், க்ரோத் வந்து நம்மளோட லைஃப்பில் நல்லாயிருக்கும். இதுவே வீக்காக இருந்துச்சு அப்படின்னா லைஃப் ஃபுல்லும் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ பேச்சு திறமையும் பார்த்துட்டு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ 2வது வீடு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்துட்டு சுப கிரகங்களாக இருக்கணும், இல்லை ஆட்சி உச்சமும் வந்து பெற்றிருக்கணும். அடுத்து நம்ம 7வது வீடு, 7வது கட்டத்தை எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஏதாவது வைக்கலாமா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு அமைவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம 7வது வீட்டில் இருக்க கிரகங்களை வச்சு தான் எடுக்கிறோம். சப்போஸ் அதே ஏதாவது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பாக அவங்களுக்கு செட் ஆகாது, திருமண வாழ்க்கையும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் அதுலேருந்து. அடுத்து 10வது வீடு என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா நம்மளோட கெரியரும் நம்மளோட ஃபேமும் எப்படி இருக்குது, நம்ம புகழ் அடைவோமா அடைய மாட்டோமா, லைஃப்பில் வந்துட்டு என்ன மாதிரி வேலை கிடைக்கும், அதிக சேலரி கிடைக்குமா, லைஃப்பில் செட்டில் ஆகுமா, இது எல்லாமே 10வது வீடை வச்சு நம்ம இது பண்ணலாம். சப்போஸ் அது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சரியான வேலை கிடைக்காம இருக்கலாம், இல்லை புகழ் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு வேலை இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே இந்த 10வது வீட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு அதே ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் ரொம்ப ஹை பொசிஷன்ஸில் அவங்க போகிறது எல்லாமே இந்த 10வது வீட்டை தான் வந்து நம்ம வச்சு கணிக்கிறோம். அடுத்து முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜாதக கட்டத்தில் சனி கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ சனி பகவானை வச்சு தான் அவங்க லைஃப்பில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், டிலே ஆகிறது, தடைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சனி கிரகத்தை வச்சு தான் நம்ம வந்து தீர்மானிக்கிறோம். ஸோ ஒரு கர்மா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பண்ண தப்புக்கு எல்லாமே தண்டனையும் சரி, நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கெல்லாம் பார்த்தா நல்லது நடக்கிறதும் சரி, இந்த சனி கிரகத்தை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கிறோம். ஸோ நம்ம ஜாதக கட்டத்தில் சனியோட பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரகிள்ஸ் வரும், எந்த சூழ்நிலையில் எந்த தசாபுத்தி வரும்போது நம்ம கஷ்டப்படுவோம், நம்ம லைஃப்பில் முன்னேறுவோம், மாற மாட்டோமா, நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதுக்கு எவ்வளோ டிலே ஆகும், எத்தனை வயசில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சனிக்கிரகத்தை வச்சு தான் நம்ம வந்து கணிக்கிறோம். ஸோ சனிக்கிரகம் ஒரு இதில் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களோட டோட்டல் லைஃபே வந்துட்டு அமையும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரு கிரகம் வந்துட்டு எப்படி இருக்குது, வியாழன் கிரகம் வந்து நம்மளோட பொசிஷன் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ குருவை பொறுத்து தான் நம்மளோட கல்வி, எஜுகேஷன்ஸ், லக்கு எல்லாமே வந்து அமையும். ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா குருவோட பார்வை கிடைச்சாதான். ஸோ இந்த குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்துட்டு அந்த கட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலோ குருவோட பார்வை வந்துட்டு வேறு ஏதாவது கிரகங்களுக்கு கிடைச்சா கூட அந்த தோஷங்கள் கூட விலகிரும். ஸோ யாருக்கும் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட குருவோட பார்வை வந்துட்டு அந்த கிரகம் மேலே படும்போது அந்த கிரகமும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ குரு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கெரியர்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு தொழிலேருந்து எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் கிடைக்கும். சப்போஸ் குரூப் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா நம்மளோட லைஃப் ஃபுல்லுமே ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஆக முடியாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது கிரகங்கள், இது வந்து முக்கியமாக சனி கிரகத்துக்கு அடுத்து ராகு கேது வந்து எப்படி நம்மளோட கட்டத்தில் ஜாதகத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்மளோட டிசையர், நம்ம ஆசைகள் வந்து படுறது, நம்ம வந்துட்டு தேவைப்பட விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது, வேண்டான்னு சொல்லிட்டு அதை வெறுத்து தள்ளுறது, இது எல்லாமே ராகு கேது தான் தீர்மானிக்குது.
இப்போ ராகு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக ஆசைப்படுவாங்க, எல்லாமே பிரம்மாண்டமாக தான் வேணும்னு நினைப்பாங்க. ஒரு ஆசையை உருவாக்குறது, இதெல்லாம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசையை உருவாக்கி அது மூலம் நம்மளுக்கு கெடுதல் நடக்கிறது தான் அந்த ராகுவோட இது. கேது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு துறவரம் போகிறது, ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு கொண்டு வரதெல்லாம் கேது தான். ஸோ எல்லாத்தையும் விட்டு விலக வைக்கிறது கேது. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு வந்துட்டு பிரம்மாண்டமாக நம்மளுக்கு தேவை, ரொம்ப அதிகமாக ஆசைப்பட வைக்கிறது ராகு. ஸோ நம்மளோட பாஸ்ட் கர்மா சனி கிரகத்தை தாண்டி ராகு கேதுனாலையுமே நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிறது, கஷ்டப்படுறது எல்லாமே வந்துட்டு இந்த ராகு கேதோட பாதிப்பு இருந்தாலுமே நடக்கும். அதுவே சரியான கட்டங்கள் கிரகநிலைகள் வந்துட்டு ஒரு சில அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது யோகமாகவும் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அடுத்து 5வது வீடு. 5வது வீடு நம்ம பாக்கியங்கள் கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து 5வது வீட்டிலேருந்து நம்ம வந்து கணிக்க முடியும். ஸோ 5வது வீட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி லக் இருக்குது, நம்ம லைஃப்பில் வந்துட்டு திடீர்னு அதிர்ஷ்டம் ஏதாவது கிடைக்குதா, ஸோ அது எல்லாத்தையுமே இதிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட டீச்சர்ஸோட பிளெஸிங்ஸ்லேருந்து நம்ம பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ் எல்லாமே இந்த 5வது வீட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து தீர்மானிக்கிறோம். ஸோ ஜனனகாலத்தில் கிரகங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த பொசிஷனை வச்சு லைஃப் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். பட் அதில் முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தசா புத்திகள் என்ன வருது. இப்போ குரு சந்திரன் வந்து நல்ல அமைப்பு இருக்குது அப்படின்னா குரு திசையில் சந்திரன் புத்தியோ இல்லை சந்திரன் திசையில் குரு புத்தியோ வந்தால் தான் அந்த இதே அதிர்ஷ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு சனி வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா சனி புத்தியோ சனி திசையோ நடக்கும்போது அந்த நிலைமையில நம்மளுக்கு பாதிப்பு வந்து அதிகமாக உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட ஜாதகம் இருந்தாலுமே அந்த ஜாதகத்தோட அமைப்பு எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தோம்னா அந்த தசா புத்தி எப்போ நடக்குதோ அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம ஜனன காலத்தை பார்த்துட்டு அந்த தசா புத்தி வரும்போது தான் பாதிப்பு அதுக்கான யோகமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமானது கடைசியாக வந்து நம்ம ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது நல்லது கெட்டதை பார்க்கறது வந்து நம்ம தசா புத்தியை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஜோதிட டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேலம் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னா இந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள்.